இந்த வாரம் வந்த லேட்டஸ்ட் டெக் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது டெக் டாக் எபிசோட் 5. கூகுள் பேல இப்போ ப்ராசஸிங் ஃபீ கொண்டு வந்துட்டாங்க. ரீசார்ஜ் பண்ணாலும் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் ₹3 காசு பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வந்துகிட்டு இருக்குது. இப்போதைக்கு இது சில ஸ்டேட்டில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கன்வென்ஸ் ஃபீ வந்து கூகுள் பேல பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் இப்போ ஒரு ₹300 மேலே டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா ₹3, அது மட்டும் இல்லாமல் ₹200 மேலே ரீசார்ஜ் பண்ணால் ₹3 கன்வென்ஸ் ஃபீயும் போடுற மாதிரி சில ஸ்க்ரீன்ஷாட் இந்த மாதிரிலாம் நிறைய நான் பார்த்தேன். ஆனால் நான் கூகுள் பேல டிரான்சாக்ஷன் பண்ணி பார்க்கும்போது, இப்போ லேட்டஸ்ட்டாக டிரான்சாக்ஷன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி எந்த கன்வென்ஸ் ஃபீ எதுவுமே எனக்கு போடலை. உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் எல்லாருக்குமே அந்த மாதிரி வந்துடும் தான் நினைக்கிறேன். இனிமேல் எல்லா அப்ளிகேஷனுமே ஃப்ரீன்னு சொல்லிட்டு எல்லாருமே காசு போட ஆரம்பிச்சிட்டானுங்க. போகிற பக்கம் பார்த்தா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், ஸ்பாட்டிஃபை, வாட்ஸ்அப் எல்லாத்துக்குமே காசு பே பண்ணுறதுக்கே ஒரு தொகை தேவைப்படும் நினைக்கிறேன். சாம்சங்கோட A35 வந்து இப்போ ரிலீஸ் ஆக போது மேக்ஸிமம் டிசம்பர் எண்டு இல்லாட்டி ஜனவரி மாதம் லான்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இந்த மொபைல் ஃபோனை ரெண்டர் எல்லாமே இப்போதைக்கு லீக் ஆயிருக்கு. லீக் ஆன ரெண்டர்ஸ் படி பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டனுக்கிட்ட லைட்டாக ஒரு பம்ப் ஒன்று வந்திருக்கு. அது டிசைன்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. சாம்சங்கோட S23 டிசைன் இருந்ததுல அந்த மாதிரி தான் இந்த மொபைல் ஃபோனும் இருக்குது. இவனுங்க டிசைன் எல்லாமே மிட்ரேஞ்சர் நல்லா தான் பண்ணுறானுங்க. ஆனால் எங்கே பெரிய ஆப்பை வச்சு விட்றானுங்கன்னா ப்ராசரில் தான். ஏன்னா எக்ஸினோஸ் ப்ராசர் தான் மேக்ஸிமம் எல்லா மிட்ரேஞ்ச் மொபைல் ஃபோன்லையுமே சாம்சங் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இதுவுமே எக்ஸினோஸில் தான் லான்ச் ஆகும். எக்ஸினோஸில் லான்ச் பண்ணிட்டு 30,000 32,000 பிரைஸ் வைப்பானுங்க. ஏன்னா வெறும் எக்ஸினோஸ் ப்ராசஸ் மட்டும் தான் இந்தியா கொடுக்குறாங்க. ரெட்மியோட K70 சீரிஸ் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண போகிறாங்க. நவம்பர் 29 சைனா லான்ச் ஆக போகுது. அதோட ஸ்பெசிஃபிகேஷன், அதில் என்னென்ன மொபைல் ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 மொபைல் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ரெட்மி K70, K70 Pro, K70E அப்படிங்கிற மாதிரி 3 மொபைல் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. K70E பொறுத்த வரைக்கும் டைமென்சிட்டியோட 8300 ப்ராசர் தான் இருக்க போது. ஓரளவுக்கு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி K17 Pro வந்து Snapdragon 8 Gen 3 ப்ராசர் வரப்போது. ரெட்மிலேருந்து ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி கூட இந்த மொபைல் ஃபோனை சொல்லலாம். K70 என்ன ப்ராசர் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை. மேக்ஸிமம் 8 Gen 2 வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதையும் டைமென்சிட்டி ப்ராசர் தான் கொடுப்பானுங்க. 8 Gen 2 கொடுக்கலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா 8 Gen 3 இது கொடுத்துட்டு 8 Gen 2 கொடுப்பானுங்கன்னா கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனால் ஸ்பெக் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. இந்தியாவில் லான்ச் ஆகுமான்னு கேட்டால் இந்தியாவில் லான்ச் ஆகிறது கொஞ்சம் டவுட்டுன்னு தான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் K70 லான்ச் ஆக நிறையவே சான்ஸ் இருக்குது. ஓப்பன் ChatGbt'Qயோட CEO-வை ஃபயர் பண்ணது உங்கள் எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இப்போ மறுபடியும் அவரே CEO மறுபடியும் திரும்ப கொண்டு வந்துட்டானுங்க. இவனுங்களே ஃபயர் பண்றானுங்க, இவனுங்களே கொண்டு வரானுங்க. ஆனா இது என்ன ரீசன் தெரியல. ஆனா இன்டர்நெட்ல லீக் ஆன நியூஸ் படி பார்த்தா அவங்க ப்ராஜெக்ட் Q அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. இந்த ரீசனால தான் அவரை ஃபயர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் வந்துகிட்டு இருக்குது. ஆனா ப்ராஜெக்ட் Q பத்தி இது வந்து லேட்டஸ்ட் AI டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. எப்படியோ ஏதாச்சும் பண்ணி இந்த மார்வல் அல்ட்ரான் மாதிரி ஏதாச்சும் கிளப்பி விடாம இருந்தாங்கன்னா பரவாயில்ல. இன்ஸ்டாகிராமில் இப்போ ரீல்ஸ் எல்லாமே உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரீல்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ஒன்லி பப்ளிக் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான். ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் உங்களால் ரீல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ண முடியாது. ஆனால் பப்ளிக் அக்கௌண்ட்டாக இருந்தால் நீங்கள் தாராளமாக அந்த ரீல்ஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எப்பயும் சேவ் ஆப்ஷன் இருக்கும்ல, இது அது பக்கத்திலே டவுன்லோட் ஆப்ஷனும் இருக்குது. ஓனா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க எல்லாம் அந்த ரீல்ஸை டவுன்லோட் பண்ண முடியாதபடியும் நீங்கள் செட்டிங்ஸில் பிரைவசி செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இனிமேல் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் டவுன்லோட் பண்ணுறதுக்குலாம் வேறு எதுவும் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்லாம் நீங்கள் தேட வேண்டிய தேவை கிடையாது. அடுத்து ரியல்மியோட 12 சீரிஸ் Snapdragon 7 Gen 3 ப்ராசரோட லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இவனுக்கு ரியல்மியை பொறுத்த வரைக்கும் இந்த ரியல்மி 10, 11 எல்லாமே ஒரு ஃப்ளாப்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு மோசமாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது அந்த அளவுக்கு சேலுமே ஆகலை. ஆனால் ரியல்மி 2ல Snapdragon 7 Gen 3 கொடுக்கறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாயிண்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா அதனால சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாகும். Snapdragon 7 Gen 3 ரொம்ப பவர்ஃபுல்லாம் கிடையாது. ஆனால் இவங்க ஏற்கனவே லான்ச் பண்ண ப்ராசரை விட Snapdragon 7 Gen 3 எவ்வளோ பரவாயில்ல. ரியல்மி 2ல இதோட லான்ச் பண்ணி ரியல்மியோட 12 Pro Plusல தான் மேக்ஸிமம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இது 12 சீரிஸ் ப்ரோ சீரிஸ்ல தான் ஏதாச்சும் டைமென்சிட்டி ப்ராசர் தான் வரும். ப்ரோ பிளஸ்ல கொண்டு வந்து கேமராஸுமே ஏற்கனவே இருந்த கேமராஸுமே நல்லா தான் இருந்தது. இந்த ப்ராசர் மட்டும் மாற்றி கொண்டு வந்தானுங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த மொபைல் ஃபோனாச்சும் ரியல்மிக்கு சக்ஸஸ் ஆகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க. அப்புறம் இப்போ ஏற்கனவே ChatGpt நியூஸ் பார்த்தோம். அதே மாதிரி ChatGpt'ல இப்போ வந்து உங்களால் வாய்ஸ் சாட்டும் பண்ணிக்க முடியும். இப்போ iOS அண்ட் ஆண்ட்ராய்ட் டிவைஸ் எல்லாத்துலேயுமே இதை உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த அப்ளிகேஷன் வச்சிருந்தா வாய்ஸ் சாட்டில் வந்து தமிழில் கூட நீங்கள் சாட் பண்ணிக்கலாம். ஆனால் இதோட டேட்டா எல்லாமே 2022 உள்ள டேட்டா தான். 2023 உள்ள டேட்டாலாம் எதுவுமே கிடையாது. இனிமேல் போக போக அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃப்ரீ வெர்ஷனில் இப்போ 2022 டேட்டா மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் தமிழில் கூட சாட் பண்ணிக்கலாம். ஆனால் இருந்தாலுமே அது தமிழ் பேசுறது வந்து ஏதோ தமிழ் தெரியாத ஹிந்தி ஹீரோயின் பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ் பேசுது. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. ஆனால் தமிழில் பேசுறதுலாம் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. இந்த வாய்ஸ் சாட் வந்து ChatGpt'ல அந்த அளவுக்கு யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக Insta 360 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் கேமரா Insta 360 லான்ச் பண்ணியிருக்காங்க. கேமரா எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. மேக்னெட்டிக் மவுண்டிங் கொடுத்துருக்காங்க. 4K 30
எம்பிஎஸ் வரைக்கும் உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டச் ஸ்க்ரீன்லாம் வருது, ஸ்க்ரீனை நீங்கள் ஸ்லைட் அப்லாம் பண்ணிக்கலாம். GoPro 12ல் உள்ளாத ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஆனால் இது GoPro 12 விட அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ரிவ்யூஸ் எல்லாமே வந்திருந்தது. ஆனால் பரவாயில்ல, நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த GoPro இந்த Insta 360 எல்லாம் விட DJயோட Pocket 3 வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய ரிவ்யூஸ் நான் கேள்விப்பட்டேன். எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வீலா கேமரா இந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் DJயோட Pocket 3 யூஸ்மா பர்ச்சேஸ் பண்ணுங்க, அது ரொம்பவே நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அவ்வளோதான், இந்த வாரம் டெக் நியூஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் இதே மாதிரி லேட்டஸ்டான டெக் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். நான் கவி, இது ஃபைட்டேன்.